வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியால் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரங்கத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை மாநிலங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேலோ இந்தியா கூடைப்பந்தாட்ட போட்டியில் தமிழக மகளிர் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீராமபிரானின் கொள்கைகள் நாட்டின் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அயோத்தியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஸ்ரீராம் லல்லா பிராண பிரதிஷ்டை விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்துள்ள பிரதமர், 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு ஸ்ரீராமபிரானின் வழிகாட்டுதல்கள் துணை புரியும் என்று தெரிவித்துள்ளார். அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் நமக்கு ஊக்கத்தை அளித்து வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும் என்றும் பிரதமர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், ஏழை எளிய மக்களுக்கான அங்கீகாரத்தையும் அவர்களுக்கான அதிகாரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்ற உந்துதலை ஸ்ரீராமரின் தத்துவங்கள் நமக்கு உணர்த்தியிருப்பதாகவும் கூறியுள்ளார். அனைவரின் முயற்சியிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை எட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட முழு முயற்சியால் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அயோத்தி ஸ்ரீராம் லல்லா பிரதிஷ்டை விழா நம் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத அனுபவத்தை தந்திருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழிகாட்டியாக திகழ்கிறார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பராக்கிரம தினத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், கலாச்சாரம் மற்றும் மாண்புகளை இந்திய இளைஞர்கள் பின்பற்றி பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கொள்கைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நேதாஜியின் இந்திய தேசிய படையில் இருந்த லெப்டினன்ட் ஆர் மாதவனை இந்நிகழ்ச்சியில் பிரதமர் கௌரவித்தார். நாட்டின் சிறப்பியல்புகளை எடுத்துரைக்கும் விதமாக இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் பாரத் பர்வ் கொண்டாட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். பால் புரஸ்கார் விருது பெற்ற 19 சிறாரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று கலந்துரையாடினார். அவர்களின் சாதனைகளை கேட்டறிந்த பிரதமர், இசை, கலாச்சாரம், சூரிய சக்தி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சாதனை படைத்த சிறுவர் சிறுமிகள் எழுப்பிய கேள்விகளுக்கும் அன்போடு பதிலளித்த பிரதமர், குழந்தைகள் மேம்பாட்டிற்கான அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் மேலும் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தினார். சுரங்கத் தொழில் மாநில அமைச்சர்களின் 2வது மாநாடு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்றது. சுரங்கத்துறையில் தற்சார்பு நிலையை எட்ட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொண்டு வந்துள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் இத்துறையை மேலும் வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவை வலுப்படுத்தும் வகையில் சுரங்கத்துறையை மேம்படுத்த மாநிலங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है.
மறைந்த முன்னாள் பீகார் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு நாட்டின் மிக உயர்ந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிறந்த ஆட்சியாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த கர்பூரி தாக்கூரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அவரை கௌரவிக்கும் விதமாக பாரத ரத்னா விருது அவருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா கபூரி தாக்கூருக்கு அறிவிக்கப்பட்டிருப்பது அவர் நிலைநாட்டிய சமூக நீதிக்கான அங்கீகாரம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை எளிய மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்ற கபூரி தாக்கூரின் ஆவல் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமை பண்பு ஆகியவை போற்றத்தக்கது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி தலைவர் திரு நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், பீகார் முதலமைச்சராக மட்டுமின்றி சுதந்திர போராட்ட வீரர், ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஜன்நாயக் கபூரி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் புதுதில்லியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான மோட்டார் சைக்கிள் பயணத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். இணையமைச்சர் டாக்டர் முஞ்சப்பாரா மகேந்திரபாயும் இதில் கலந்து கொள்கிறார். இந்த பேரணியில் ஆயுஷ் மருத்துவர்கள், சித்த மருத்துவ உயர்கல்வி மாணவர்கள் அடங்கிய 10 பேர் கொண்ட குழுவினர் 350 சிசி புல்லட் இருசக்கர வாகனத்தில் இப்பயணத்தை மேற்கொள்கின்றனர். அடுத்த மாதம் 12ஆம் தேதி கன்னியாகுமரியில் இந்த பயணம் நிறைவு பெறும். குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. வேளாண் துறையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் பயனாளிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகள் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக தெரிவித்தனர். என் பேர் மொஹித்தீன், ஆசிரியர் நகர் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் உஜ்வாலா திட்டம், அதில் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திலையும் மனைவி பேரில் அதுவும் அலர்ட் ஆகிருக்கு. நானும் அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். நல்ல திட்டங்களும் கொண்டு வந்த பிரதான் மந்திரிக்கும் மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் எத்திராஜ், ஆசி நகர் பகுதியில் இருக்கேன். காலையில் இந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். இதில் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இந்த இலவச வீடு, இன்சூரன்ஸு, விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறது மற்றும் ஹெல்த் ஸ்கீமை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இது ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளின் படிப்பிற்கு உதவும் வகையில் மத்திய அரசு பிரகதி கல்வி உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தொழிற்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 50,000 ரூபாய் இத்திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த கல்வி உதவித் திட்டம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என்று பயன்பெற்று வரும் மாணவிகள் தெரிவித்தனர். I am Aisha Falila from Tyagaraja Polytechnic College, Diploma Textile Technology second year படிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயரில் AICT பிரகதி ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணனால 50,000 நான் ரிசீவ் பண்ணேன். அந்த 50,000 ரிசீவ் பண்ணனால என்னோட காலேஜ் ஃபீஸை என்னால் ஈஸியாக பே பண்ண முடிஞ்சுச்சு. ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்றது தான் என்னோட எய்ம். அதுக்காக நிறையா கோர்சஸ் அட்டன் பண்ணேன். NPTEL கோர்ஸ், CAD கோர்ஸ், கார்மெண்ட் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணனால என்னோட ஃபேஷன் டிசைன்ற ஃபவுண்டேஷனை நான் இங்கே ஸ்ட்ராங் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் கண்டிப்பாக அந்த எய்மை அச்சீவ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் ஹரிணி, தியாகராஜா பாலிடெக்னிக்கில் செகண்ட் இயர் ECE படிச்சுட்ருக்கேன். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அப்பாவால் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு வீவராக இருக்காங்க. இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்ததுனால அப்பாவுக்கு ஃபீஸ் கட்டவும் எனக்கு அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கோவையில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா கூடைப்பந்தாட்ட போட்டியில் தமிழக மகளிர் அணி 72 புள்ளிகளுடன் மகாராஷ்டிராவை தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் மகாராஷ்டிரா 11 தங்கப்பதக்கங்கள் உள்ளிட்ட 14 பதக்கங்களுடன் தமிழகத்தை முந்தியுள்ளது. தற்போது 2வது இடத்தில் உள்ள தமிழகம் 10 தங்கப்பதக்கங்களுடன் மொத்தம் 16 பதக்கங்களை பெற்றுள்ளது. 3வது இடத்தில் உள்ள தில்லி 7 தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற 110 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் தமிழகத்தின் விஷ்ணு தங்கம் வென்றுள்ளார். ஆடவர் 400 மீட்டர் நீளம் தாண்டுதலில் சரண் தங்கம் வென்றுள்ளார். ஸ்குவாஷ் ஜூனியர் பிரிவில் தமிழக வீராங்கனை ஆர் தமிழரசி நேற்று தங்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியால் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சுரங்கத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளை மாநிலங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேலோ இந்தியா கூடைப்பந்தாட்ட போட்டியில் தமிழக மகளிர் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.